ஆண்மகனுமே ரசிக்கக்கூடிய மிகச்சிறந்த ரசிகர்கள் தான். அப்படி நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பொதுவாக பெண்களாகிய நமக்கு எப்படி இருக்குன்னா, நமக்கு மட்டும்தான் அந்த அழகு, அறிவு, அதுக்கான கற்பனை திறன் நமக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். உண்மையிலே அதை காட்டிலும் ஆண்களுக்கு ஒரு படி மிகுதியாகவே இருக்குதுங்க. எப்படி சொல்கிறேன்னா, நேற்று எங்கள் வீட்டில் நான் ஒரு சாதாரண ஒரு தோசை மஷ்ரூம் கிரேவி பண்ணியிருந்தேன். ஆனால் எங்கள் வீட்டில் அப்போ தான் என்ட்ரு ஆனாங்க. தோசை மஷ்ரூம் கிரேவின்னு சாப்பாடு என்ன கேட்டாங்க, சொன்னேன். அந்த மஷ்ரூம் கிரேவி எடுத்து அந்த தோசை மேலே போட்டு அது மேலே ஒரு எக்கை உடச்சி ஊற்று அப்படின்னாங்க. இது ஒரு சிம்பிள் ஐடியா தான், பட் அந்த டேஸ்ட்டு சொல்லுவாங்க இல்லையா, வேறு லெவல். அந்த மாதிரி வேறு லெவலில் இருந்துச்சுங்க. நம்ம டெய்லியும் ப்ரிப்பேர் பண்ணுறோம், ஃபுட்டு பண்ணுறோம், ஆனால் அந்த ஐடியாவும் அந்த டைமில் ஒரு பெண்ணுக்கு வரலை. ஆனால் அந்த ஐடியா பண்ணதுனால அந்த டேஸ்ட் வேறு லெவல் மாறுச்சு பார்த்தீங்களா. அந்த இடத்துல தான் ஆண்களின் ரசிப்புத்தன்மை அதிகரிக்குதுன்னு சொல்கிறேன். எப்பயுமே ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு ஆண்மகன் இருப்பாங்க. அவங்கள நம்ம ஏதாச்சும் ஒரு குறை சொல்லி அவங்கள மட்டப்படுத்தும் இல்லையா. இனிமே அப்படி யாருமே மட்டப்படுத்தாதீங்க. அவங்களுக்குள்ள ஒரு ரசனை இருக்குது. அது எப்போ வேணால் எப்படி வேணால் வெளிப்படும். ஸோ அது வரைக்கும் காத்திருப்பவர்கள் காத்திருக்கணும். ஸோ அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்துன்னா மனப்பூர்வமாக அவங்கள வாழ்த்தணும். நன்றி.